ஹலோ மை பிங்க் க்ளவுடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து திவாலி ஸ்நாக் ரெசிபியோட எபிசோடு 2 அரிசி அல்வா, அதாவது தொத்தல். எங்கள் ஊரில் வந்து இது தொத்தல் தான் சொல்லுவாங்க. இது வந்து இந்த திவாலிக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த திவாலியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ரெசிபி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் லாஸ்ட் இயர் வந்து திவாலி ஸ்நாக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், திவாலி 2021 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டு என் சேனல் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நிறைய ஸ்வீட் ரெசிபி, திவாலி ஸ்வீட் ரெசிபி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அரிசி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கப்பு அரிசியை வந்து 2 மணி நேரம் கொஞ்சம் தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் கழித்து அந்த தண்ணியோடைய அந்த அரிசியையும் சேர்த்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இதோ இந்த மாதிரி இருக்கணும், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து 1 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ அது நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக லைட்டாக சுடுதண்ணி ஊற்றி தேங்காய் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு திக்கான பால் தான் தேவைப்படும். நீங்கள் எந்த பேனில் ரெடி பண்ணிங்களோ அந்த பேனில் வந்து ஃபஸ்ட்டு 1 கப்பில் வெள்ளைப்பாகு சேர்த்துங்க. இப்போ நான் அடுப்பை வந்து ஆன் பண்ணவே இல்லை. இது நான் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ண வெள்ளைப்பாகு. நீங்கள் அப்போவே கூட வெள்ளை வந்து காய்ச்சி நல்லா வடிகட்டி பாகை எடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோவில் வந்து நான் காய்ச்சின வெள்ளத்தை தான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி மைய அரைச்சோம்ல, அந்த அரிசியை இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒன்ஸ் நீங்கள் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தான் அடுப்பை ஆன் பண்ணணும். அடுப்பை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ கைவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டே இருங்க. நான் வந்து வீடியோவில் காட்டும் போதே தெரியும் எப்படி திக்காகிட்டே போகுது அப்படின்னு. இதில் மெயின் ப்ராசஸே கைவிடாமல் நல்லா கிளறணும், அதுதான் அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. பேனில் ஒட்டாமல் வந்துட்டு இருக்க ஸ்டேஜில் தான் நம்ம நெய் சேர்க்கணும். இப்போ இதை நல்லா அந்த நெய் வந்து அப்சர்வ் ஆகணும் அந்த அல்வாவில், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதோ இந்த ஸ்டேஜ் இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பேனில் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி முந்திரி வறுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய் சூடானதாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் நல்லா அந்த நெய் வந்து முந்திரி நல்லா நெய்யில் வறுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அல்வா, அதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் திராட்சை எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் சேர்க்குறேன். சேர்க்கலைனாலுமே நல்லாயிருக்கும். இந்த முந்திரியை வந்து அல்வாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு. சூடாகவும் சர்வ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேக்கிங் ட்ரே இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் லெவல் பண்ணி கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இல்லைனா சாதாரண நார்மல் பிளேட்லேயே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் நல்லா எல்லா இடத்துலையும் லெவலாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது இது வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான தொத்தல் அரிசி அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த திவாலிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திவாலிக்குன்னு இல்லை, அடிக்கடி நீங்கள் செஞ்சு கூட சாப்பிடுவீங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய திவாலி ஸ்நாக் ரெசிபி வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. திவாலி ஸ்நாக் ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.